அல்லேலூயா. இன்றைய நாளையும் இந்த ஓய்வு நாளை கர்த்தர் நமக்கு தந்த ஈவுகளை நினைத்து நன்றி உள்ளத்தோடு நம்ம காணப்படுவோம். தொடர்ந்து தேவன் கொடுக்கிற ஆலோசனையை கொடுக்கும்படியாய் இந்த நாளில் நம்ம தேவனுடைய ஆலோசனை இப்போதைக்கு கடந்து செல்வோம். கர்த்தர் இந்த நம்மளோடு கொடுக்கிற அந்த ஆலோசனையை பிடித்து கொண்டு கர்த்தர் எந்த காரியத்தில் நம்ம இன்னும் வளரணும்னு விரும்புகிறாரோ அந்த இடத்துல குறைவுகள் இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மளை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த நேரத்திலையும் ஆலோசனையை கிடைக்க கடந்து செல்வோம். இன்றைய ஆலோசனை பகுதியில் நம்ம தியானிக்க போகிற காரியங்கள் என்னவென்றால், தேவ அழைப்பை அசட்டை பண்ணாதே அப்படிங்கிற தலைப்பில் நம்மளுடைய சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய அழைப்பில் அசட்டை பண்ணாதே. நம்ம கண்களை மூடி நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜ் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. ஆண்டவரே, உமது கிருபை எவ்வளவு பெரிதாய் காணப்படுகிறது ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்கள்லையும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்க எங்கள் நல்ல தகப்பன் அப்பா. ஆண்டவரே, தேவனுடைய ஆலோசனை கேட்கும்படியாய் இந்த காலை வேளையில அநேகருக்கு வாய்ப்புகள் கிடைத்தோம் அப்ப. ஆண்டவரே, எங்களை இந்த சத்தத்தை கேட்கும்படியா இந்த இடத்துல வைத்திருக்கிறீங்களே, நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எவ்வளவு பாக்கியம் உள்ளது என்பதை உணர்ந்த வண்ணமாய் நீர் கொடுக்கிற அந்த ஆலோசனைய அப்பா ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அப்பா உம் சித்தத்தின் பிரகாரம் நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள்லையும் தேவனுடைய அழைப்பை அசட்டை பண்ணாத என்ற தலைப்புல சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இது முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுது என்றால், இப்போ பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க, நம்ம ஒரு செமினார் அட்டன் பண்ண போறோம். அப்போ ஒரு நோக்கத்தோடு அந்த காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம அந்த இடத்துல என்ன நோக்கத்துக்கு நம்ம போகிறோமோ அதை நம்ம சரியாய் அறிந்து கொண்டு வருகிறோமா, அதுல இருந்து நம்ம என்ன பெற்றுக்கொள்ள முடியுமோ அதை பெற்றுக்கொண்டு வருகிறோமா என்பதை நம்ம கவனமாய் அந்த காரியங்கள்ல நம்ம ஈடுபடுத்தி கொள்வதும், அந்த காரியங்கள்ல செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்து பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு காணப்படுகிறதா இருக்கிறது. ஆனால் இந்த பூமியில பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நம்ம மாறுவதற்கு தேவன் தாமே இந்த பூமியில இறங்கி வந்து தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய சரீரத்தை இந்த பூமியில ஒப்பு கொடுத்து நமக்கு மீட்பை தந்தார். அப்படிப்பட்ட மீட்பை தந்த அந்த ரட்சிப்பு என்கிற அந்த அழைப்பை நாம் எந்த விதத்துல பார்க்கிறோம், எப்படி நம்ம அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை இன்றைய நாள்ல நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். வேதத்துல நம்ம நிறைய காரியங்களை எடுக்கல, ஒரே 2 சாப்டர் தான் சாமுவேலின் முதலாவது புத்தகத்துல 1ஆம் 2ஆம் அதிகாரத்துல இருந்துதான் சில காரியங்களை பார்க்க போகிறோம். என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம் என்றால், சாமுவேலை குறித்து நம்ம பார்க்க போறோம் மற்றும் ஏலியின் குமாரர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்ப இதுல ரெண்டுமே பார்க்கும் பொழுது எப்படிப்பட்டதாய் காணப்படுதுன்னா, அந்நிய பெற்றோர்களின் பிள்ளைகள் அல்ல இவர்கள். 2 பேருமே விசுவாசத்திலையும் தேவனை பற்றி கொண்டு வாழ்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளாய் தான் காணப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ரட்சிப்பை எப்படி ஏற்றுக்கொண்டு வருகிறாங்க, தன்னுடைய ரட்சிப்பை இழக்கும் பொழுது அது எதற்கு நேராய் கொண்டு போகிறது என்று பார்க்கிறோம். இந்த நாள்லையும் நமக்கு தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்டிருக்கிறோம், கர்த்தருடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா பெற்ற நாம் தேவனை அறிந்திருக்கிற கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைய நாள்லையும் நம்மளுடைய ரட்சிப்பை எந்த விதத்துல நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நோக்கி பார்க்கிறோம் என்பதை சில வார்த்தைகள் மூலமாய் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற வசனம் என்றவென்றால் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபங்காட்டவும் என் சமூகத்தில் ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, முதலாவது நம்ம சாமுவேலை ஊழியத்துக்கென்று அண்ணால் ஒப்பு கொடுக்கிற அந்த இடத்துல ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம்.
அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் அப்படின்ட்டு. இதுல என்ன நம்ம பார்க்கலான்னு பார்க்கும் பொழுது, அன்னாளுக்கு குழந்தை இல்லாது காணப்படும் பொழுது அநேக முறை முறைமையின்படியே அவங்க தேவனுக்கு பலி செலுத்த வரும் பொழுது அவள் தன்னுடைய விண்ணப்பத்தை வைத்து கொண்டிருக்கிறாள். தன்னுடைய கண்ணீரில் தன்னுடைய மலட்டுத்தன்மை போகணும், கர்த்தர் தன்னுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்ட்டு பிள்ளைக்கு வேண்டி கொண்டு இருக்கும் பொழுது அவள் ஒரு பொருத்தனை செய்கிறாள் கர்த்தர் சமூகத்துல. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீர் என்றால் நான் அந்த பிள்ளைய உம்முடைய ஊழியத்திற்கு என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை பண்ணுகிற அந்த அண்ணால் அந்த பொருத்தனை நிறைவேற்றப்படும் பொழுது தேவ சமூகத்துல அந்த நம்ம வசனத்தை நம்ம பார்க்கலாம், பால் மறந்த அந்த குழந்தையை காணப்படும் பொழுது. அப்போ நம்ம மதர் ஃபீடிங் முடிஞ்சு ஒரு சாலிட் ஃபுட் எடுக்கிற ஒரு ஸ்டேஜ். சில சமயம் நம்ம பார்த்தோன்னா இப்போ 1 இயர் வரைக்கும் பிரஸ்ட் மில்க் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பிள்ளைங்கள் சாப்பிடும் பொழுது அந்த இதை அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட இதில் பார்க்கும் பொழுது 1 வருட குழந்தையோ இல்லை 2 வயது குழந்தையோ அது காணப்படலாம், இல்லைன்னா அந்த காலங்களில் அவங்களுக்கு 3 வயது கூட காணப்படலாம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறதுன்னா, அவங்கள தேவனுடைய ஊழியத்திற்கென்று சாமுவேலை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது என்னன்னா, ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால், அவளுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று அந்த தேவனுடைய சமூகத்துல ஏலியிடம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல இன்னொரு வார்த்தை வருது, அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் அப்படின்ட்டு. அப்போ இந்த பால் கொடுக்கிற அந்த ஸ்டேஜ்ல இருந்தேமோ அந்த பிள்ளையை எந்த ஒரு நினைப்பாய் அந்த அண்ணால் வளர்த்திருப்பா. ஏன்னா இந்த காரியங்கள் நம்ம அடுத்தெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் இடத்துல பிள்ளையை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த 2வது அதிகாரத்துல ஒரு 10 வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தாயினுடைய அந்த துக்கத்தை நம்ம பார்க்கவில்லை. இந்த இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தினவளாய் காணப்பட்டார். இப்போ நம்ம ஒப்பு கொடுத்துட்டு ஒரு காரியத்தை நம்ம பிள்ளைய ஒரு ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்தாலே ரொம்ப நம்ம கஷ்டப்படுகிறோம். ஆனா எப்படி இருப்பாங்களோன்னா துக்கம் தான் நம்மளை அதிகமாய் சார்ந்து கொள்ளுகிறது. இந்த இடத்துல கர்த்தர் இடத்துல இருந்து ஒரு பொருத்தனை செய்கிற ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய கர்த்தர் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வாக்கு தந்ததை அவர் நிறைவேற்றி விட்டு அந்த கர்த்தர் செய்ததுக்கு தன்னுடைய நன்றிகளையும் அவர் எவ்வளவு மகா மேன்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறாள் என்று இந்த இடத்துல காணப்படுகிறார். இப்ப நம்ம பார்க்க போகிறது இந்த காரியத்தை கிடையாது. அந்த இடத்துல சாமுவேலை ஒப்பு கொடுத்த உடனேயும் சிறு வயதிலேயும் அவங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அப்போ இது கிளியரா ஒரு காரியங்கள் தெரியுது. என்ன தெரியுதுன்னா, தேவன் நம்மை இந்த பூமியில அழைத்து வந்திருக்கிறார். இந்த பூமியில நமக்கு பிறக்க செய்தார். பிறக்க செய்த தேவன் அவர் யார் என்பதை நம்ம அறிவித்தார். அவர் மீட்பர் என்பதையும் அவரே மெய்யான தேவன் கர்த்தர் என்பதையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தன்னை காண்பித்த பொழுது நாம் ஒரு பிறந்த குழந்தையாய்த்தான் அவரை ஏற்றுக்கொண்டோம். அப்போ மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்ட நாம் அந்த பிறந்த குழந்தையாய் இருக்கும் பொழுது இந்த சாமுவேலை போல இந்த சிறுபிள்ளை ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுக்கும் போல அந்த பிள்ளை ஏற்றுக்கொண்டதை போல இந்த நாட்கள்ல நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டோமா, அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் ஆரம்பத்துல நம்ம அவரை பணிந்து கொண்டவர்களாய் காணப்பட்டோமா? அப்படி காணப்படுவோம் என்றால் அதற்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்கிறோமா? இதுதான் தேவனுடைய அழைப்பை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை நிதானித்து பார்க்கிறது. அதே போல இதுல என்ன பார்த்தோம் இந்த வசனத்துல பார்த்தோம்னா, தேவ சித்தத்தை அறிந்து தன்னை ஒப்பு கொடுத்தல். சிறிய பிரயாயத்திலேயேமோ தேவனுடைய சித்தத்தை அறிந்த அந்த சின்ன குழந்தையை காணப்பட்டு அவன் ஒப்பு கொடுத்தவனாய் காணப்பட்டான். இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மெச்சூரிட்டி தெரியும். அந்த சின்ன குழந்தைகிட்ட காணப்படுகிற மெச்சூரிட்டி இந்த நாட்கள்ல சத்தியத்தை அதிகமாய் வருடக்கணக்காய் கேட்கிற நமக்கு அந்த உணர்வு வந்திருக்குதா என்று நம்ம பார்ப்போம் என்றால் நிச்சயமாக நம்ம எல்லாரும் சொல்ல முடியும், அந்த இடத்துல நம்ம மிக குறைபாடு உள்ளவர்களாய் காணப்படுகிறோம் என்பது. அதுதான் இந்த ஒப்பு கொடுத்தல் மிக 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 அவசியம். நம்மளுடைய தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்வது மிக 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 அவசியமாய் காணப்படுகிறது. அதனால இந்த நாட்கள்ல நம்ம அழைப்பை அசட்டை பண்ணாதபடி நாம் தேவன் அழைத்ததை முதலாவது நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அதே போல 2வது வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற ஒரு பிள்ளையாய் காணப்பட்டான். முதலாவது தன்னை ஒப்பு கொடுத்த சாமுவேலாய் காணப்பட்ட அந்த பிள்ளை 2வது என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவனாய் காணப்பட்டான். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 11. பின்பு
எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாய் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். எல்கானா தன்னுடைய தகப்பன் அவனை இந்த தாய் விட்டுட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்து விட்டு போயிட்டா. கர்த்தரை அவன் பணிந்து கொண்டான். அடுத்து தன்னுடைய தகப்பன் போற காரியங்களை இந்த இடத்துல வச்சு சொல்லும் பொழுது, அவன் தகப்பனும் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை என்ன செஞ்சா, ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். முதலாவது கர்த்தரை பணிந்து கொண்டான். அடுத்து கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனேயும் தன்னுடைய வேலைகளை அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னன்னா, அவனுடைய வேலை கர்த்தரை மாத்திரம் சார்ந்து இருக்கிறது. அவரை மாத்திரம் துதித்து வாழ்கிற அந்த வாழ்க்கையின் ஓட்டத்தை தொடங்கினான். இன்றைய நாட்கள்லையும் நம்ம கர்த்தரை பணிந்து கொண்ட நாம் அவரை நம்ம சேவிக்கிறவர்களா இந்த நாட்கள்ல காணப்படுகிறோமா? யோசிக்கலாமா? ஒரு நாள்ல நம்ம எவ்வளவு நேரம் நம்ம கர்த்தருக்கென்று ஸ்பெண்ட் பண்றோம்ட்டு நம்ம இந்த நாட்கள்ல யோசித்து பார்ப்போம் என்றால் அதற்குரிய கேள்விக்கு பதில் நம்ம ஆத்மாவுக்கே தெரியும், எவ்வளவு நேரம் நம்ம கர்த்தரை பணிந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை. ஆனா இந்த ஒரு சிறு பிள்ளை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் எவ்வளவு முக்கியமான ஒரு பாடமாய் காணப்படுகிறது இந்த நாட்கள்ல. அடுத்தபடியாக நம்ம பார்க்கிற காரியங்கள் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தியவனாய் காணப்பட்டான். இப்போ முதலாவது நம்ம பார்த்தோம், அவன் கர்த்தரை பணிந்து கொண்டவனாய் காணப்பட்டான். அடுத்து ரெண்டாவது நம்ம பார்த்தோம், கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவனாய் காணப்பட்டான். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தியவனாய். அப்போ தாழ்த்தியவனாய் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது அவனுக்கு எல்லா காரியத்தை காட்டிலும் கர்த்தருக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுக்கிறது மாத்திரம் அவனுக்கு ஃபோக்கஸா இருந்ததுனாலதான் அவன் எந்த சமூகத்திலையும் வேற எந்த காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம தன்னை தாழ்த்தியவனாய் அந்த இடத்துல காணப்பட்டான். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். சாமுவேல் என்னும் பிள்ளையான் சணல் நூல் ஏபோத்தையும் தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாய் பணிவிடை செய்தான். இதுல என்ன நம்ம தாழ்மையை நம்ம பார்க்கலான்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியிருக்குது. என்ன நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா, தன்னை இந்த சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாய் பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அப்படின்ட்டு. தன்னை அலங்காரப்படுத்தி கொள்ள முடியுமா என்றால் முடியும். காரணம், அவன் எந்த இடத்துல இருக்கிறான்? கர்த்தர் சமூகத்துல இருக்கிறவனுக்கு அப்போ பலி செலுத்த வருகிறவர்கள்லாம் அவனுக்கு கனத்தை செலுத்துறவர்களாய் காணப்படுவாங்க. இவன் ஏலியின் பக்கத்துல இருக்கிறான், ஆசாரியன் கூட இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது தன்னுடைய பலிகளை செய்கிறவனாய் பணக்காரன் வருவான் பலி கொடுப்பதற்கு, அதிகாரிகளா இருக்கிறவங்க வருவாங்க பலி செலுத்துவதற்கு. அப்போ அந்த பலிபீடத்தின் உள்ள இவன் இருக்கிறான் அப்படின்னு காணப்படும் பொழுது இவன் ஒரு மேன்மையானவனாய் காணப்படுவான். ஆனா அவனுக்கு சில அத்தாரிட்டி இருக்கும். அவன் கேட்கறத சில பேர் தட்டாம செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல அவன் அந்த ஏரியால காணப்பட்டாலும் கூட அந்த இடத்துல அவன் என்ன செஞ்சிருக்கிறான்னா, தன்னை அலங்காரப்படுத்தி கொள்ளாதபடி தன்னை என்ன செஞ்சிருக்கிறான்னா ஒரு சணநூல் ஏபோத்தை தரித்தவனாய். அப்போ இதுல என்ன காணப்படுதுன்னா, அவனுக்கு வருகிற மேட்டிமையையும் அவனுக்கு வருகிற கனம் இதெல்லாம் அவனுக்கு ஒரு பெருசு கிடையாது. அப்போ நான் எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ள மட்டும்தான், அவரை மட்டும் நான் பணிவிடை செய்கிறனாய் காணப்பட வேண்டும் அப்படிங்கிற பொழுதுதான் தன்னை அலங்காரப்படுத்தாம கர்த்தரை அலங்காரப்படுத்துவதில் தன்னுடைய விசுவாசத்துல தன்னுடைய ஊழியத்துல அவரை அலங்காரப்படுத்துகிறவனாய் அவன் காணப்பட்டான். அது அவனுடைய உடையே நமக்கு ஒரு சாட்சியாய் காண்பிக்கிறது. இதே இந்த 3 காரியங்களை நம்ம ஏலியின் பிள்ளைகளை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்போ இதுல என்ன நம்ம பார்க்கறோம்னா, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒருத்தன் தன்னை ரட்சிப்புக்குள்ள எப்படிப்பட்ட அழைப்பை ஏற்றுக்கொண்டு தன்னை ஒப்பு கொடுத்தான் அப்படின்ட்டு இந்த 3 வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். இது தேவனுடைய பலிபீடத்தின் ஆசாரியனாய் காணப்பட்ட அந்த ஏலி. அப்போ எவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு ஜாப்பை பார்க்கிற அந்த அவருடைய மகன்கள் எப்படி காணப்படுறாங்க என்று வேதம் எப்படி நமக்கு சுட்டி காண்பிக்கிறது பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அப்போ இது எவ்வளவு ஒரு துக்கமான காரியம். இந்த இடத்துல ஏலியை குறித்து நான் இன்னும் ஒன்றும் சொல்ல வேண்டிய காரியம் இருக்குது. ஏன் அப்படின்னா, அவனுடைய குவாலிட்டிலையும் சில குறைபாடுகள் இருக்கும் என்று அவருடைய அந்த சம்பாஷணைகள் நமக்கு சில காரியங்களை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல அன்னாள் குழந்தைக்கு வேண்டி கர்த்தர் சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது
ஏலி பார்க்குறான், இவன் மது போதையில் ஏதோ உளறி கொண்டிருக்கிறாள் என்கிறத அவன் உணர்ந்தவனாய், ஒரு ஒரு தேவ சமூகத்துல ஒருத்தர் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க, தங்களுடைய ஆதங்கத்தை ஊற்றி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா வாயிலிருந்து சவுண்டு வரல. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தம் வெளியில வரல, ஆனா அவளுடைய உதடுகள் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அவள் ஏதோ போதையில உளறி கொண்டிருக்கிறாள், மதுபானத்துல அவளை போதை நிமித்தம் அவள் என்னமோ பேசி கொண்டிருக்கிறாள் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். அப்போ ஆனா அவள் சொல்றா, அவ அப்படி நான் இல்லை, நான் பேலியாளின் பிள்ளை அல்ல, நான் ஆராதிக்கிறது என்னுடைய தேவைகளை, என்னுடைய வாஞ்சி, என்னுடைய காரியங்களுக்கு வேண்டி நான் விண்ணப்பித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஒரு ஆசாரியன் முதலாவது எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவனுக்கு வந்திருக்கணும் இப்படி சொல்றதுக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த நாட்களையும் பெற்றோர்களை நம்ம காணப்படுகிறோம், நம்ம பிள்ளைகளை நம்மளை எப்படி காண்பிக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு முன்பாய் நம்ம எப்படி காண்பிக்கிறோம். இது ரொம்ப 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 ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். பிள்ளையை கர்த்தருக்குள்ளேயே நம்ம வளர்த்துட்டு வருகிறோமா? அப்படி வளர்த்துட்டு வந்தோம் என்றால் நாமளும் கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த ரெண்டும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம பிள்ளை கர்த்தருக்குள்ள வளர்வதற்கு அதிக நிச்சயமாய் காணப்படுகிறது. இல்லை கர்த்தருக்குள்ள மாற்றம் நம்ம வளர்க்கிறோம், நம்ம நடக்கலை அப்படின்னா அவங்களுடைய பிள்ளையுடைய விசுவாசத்தை நம்ம இழக்க செய்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டவர்களாய் இருக்கிறோம் என்பதையும் இந்த இடத்துல நம்ம உணரப்பட வேண்டும். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு என்றால், மெயினா நம்ம பார்க்க வேண்டியது பேலியாளின் மக்கள் அப்படின்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தை. இந்த பேலியாளின் மக்கள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிபிக் மீனிங் இருக்குதா அப்படின்னா நம்ம எக்ஸாக்ட்லி ஒரு மீனிங் நம்ம சொல்ல முடியாது. கர்த்தருக்கு விரோதமாய் காணப்படுகிற செயல்களை உடையவர்களாய் காணப்படுவாங்க. அதுதான் நமக்கு வேதத்தில் அநேக இடத்துல நம்ம சுட்டி காண்பிக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிற அநேக காரியங்கள் இந்த ஏலியின் மக்களிடத்துல காணப்பட்டது. கர்த்தரை மாத்திரமே சார்ந்து அவருடைய அழைப்பை மாத்திரமே விசுவாசித்து நடக்கிற மகனாய் சாமுவேல் காணப்பட்டான். ஆனா ஏலியின் மக்களோ எவ்வளவு தூரம் கர்த்தரை விட்டு பிரிந்து கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்க முடியுமோ அழிவை நோக்கி காணப்படுகிற காரியங்களாய் காணப்படலாம். இந்த நாட்களில் நம்ம எதை நம்ம பார்க்கிறோம்னா, அழைப்பை பெற்றவர்கள் அந்த அழைப்பை விசுவாசித்து அதுக்குரிய ஓட்டத்தை நம்ம ஓடுகிறோமா? அழைப்பை பெற்றிருந்தும் நான் அந்த அழைப்பு வேண்டான்னு அசட்டை பண்ணிட்டு நம்மளுடைய பாவத்திலேயே இருந்து அழிவின் நேராய் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதுக்கு வேண்டிதான் இந்த காரியங்களை நான் பார்க்கிறேன். இந்த பேலியாளின் மக்களை குறித்து சில இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருக்கென்று ஓடாம தன் சுயத்தில் ஓடுகிற ஜனங்கள், அப்படிப்பட்டவர்களாய் நாம் இன்றைய நாளில் இருப்போம் என்றால் நம்மளை குறித்து அந்த வார்த்தை சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, லூக்கால நம்ம பார்க்கலாம் ஒரு வசனத்தை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் காணப்படுகிறது. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திலிருந்து திரும்பி வரும். இப்போ இது சுவிசேஷம் கடந்து வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் காணப்படுகிற ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படிதான் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டும் அதை நம்ம அந்த சுவிசேஷத்துக்குள்ள நடக்காம நம்ம சுயத்திலே நம்ம நடந்து கொண்டு இருந்தாலும் நம்மளையும் இப்படி என்ன சொல்லி கொடுக்குறதுன்னா, நம்ம இப்படி அந்த பேலியாளின் மக்களாய்த்தான் நம்ம காணப்படுகிறோம். சமாதானத்தின் பாத்திரன் அங்கே இருந்தால், ஏற்றுக்கொண்டு அதை நடக்கிறவன் அங்கே இருந்தால் மாத்திரம்தான் அவனுக்கு அது அவனுடைய வழி கர்த்தரை நோக்கி போகிறது. இல்லை என்றால் அவனுடைய வழி ஆக்கினைக்கு நேராய் கடந்து செல்கிறது என்பதை இந்த பேலியாளின் குணத்தின் 1வது கேரக்டரா நம்ம பார்க்கிறோம். அடுத்து பேலியாளின் கேரக்டர் என்னன்னு பார்த்த மக்களாய் காணப்படுற இந்த வார்த்தையின் அர்த்தம் என்று பார்ப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அப்போ இந்த பேலியாளின் பிள்ளைகள் என்பது இந்த ஏலியின் பிள்ளைகள் அப்படித்தான் காணப்பட்டார்கள். அப்போ நம்ம அந்த ஏலியின் பிள்ளைகளுடைய காரியங்களை ஒரு 5 காரியம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை நம்ம பார்ப்போம் என்றால்,
இந்த பேலியாளினுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், ரெண்டும் கரெக்டா வேத வசனம் நம்ம மேட்ச் பண்ணி காமிக்கும். இந்த ரெண்டும் எதை காமிக்குதுன்னா, நரகத்துக்கு நேராய் கடந்து செல்வதை காண்பித்து கொண்டிருக்கிறது. அதே போல எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ இப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமாய் செய்கிற இவளுடைய வாழ்க்கையில என்ன அவங்க கிஃப்டை பெற்றுக்கொள்ள போறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோபாக்கினை, தேவ கோபாக்கினைக்கு நேராய் அவர்கள் பாத்திரவான்களை காணப்படுவாங்க. அப்போ பேலியாளின் மக்கள் என்கிறது அவர் எப்படி காணப்படுறாங்கன்னா, கோபாக்கினைக்கு நேராய், கர்த்தருடைய கோபாக்கினைக்கு நேராய் காணப்படுறாங்க. ஏலியின் பிள்ளைகள் அப்படியாய்த்தான் காணப்பட்டாங்க. அடுத்தபடியாக வாசிக்க போற வசனம் உபாகமம் 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கிறேன். உபாகமம் 13:12-13. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்கள் ஒன்றில் பேலியாளின் மக்களாகிய துஷ்ட மனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் அறியாத வேறே தேவர்களை சேவிக்க போவோம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் கொடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும் பொழுது, அப்போ விசுவாசத்துல இல்லாதவங்க என்ன செய்யறாங்கன்னா, தேவனை சார்ந்து இருக்கிற ஜனங்களையும், விசுவாசத்துல கர்த்தரை இருக்கிற ஜனங்களையும் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணி, அவங்கள பிசாசின் அழிவுக்கு நேராய் அவங்க விசுவாசத்தை விட்டு விலக்கி கொண்டிருக்கிற இந்த விசுவாசத்துல தேவனை அறிந்து கொள்ளாதபடி அவங்களுடைய விசுவாசத்தை குலைக்கிற ஜனங்களாகவும் அந்த ஜனங்கள் காணப்படுகிறாங்க. அப்படிப்பட்டவங்களை தான் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பேலியாளின் மக்களாகிய, அப்போ விசுவாசம் இல்லாத மக்களாகிய, பாவத்தை மாத்திரம் செய்கிற மக்களாகிய, நரக ஆக்கினைக்கு பாத்திரவான்களான காரியங்களை செய்கிற மக்களாகிய அப்படிப்பட்டவர்களாய் காணப்படுறாங்க. அப்போ இந்த நாட்கள்ல நம்ம தேவன் ஒன்றான மெய் தேவனை அறிய விடாதபடி தேவனை அவர் வேறு விதத்துல 3 நபர்களாய் காணப்படுறாருன்ட்டு 3 நம்பிக்கைக்குள்ள, அதே போல ஒன்றான மெய் தேவனை அறிய விடாதபடி எத்தனை பேர் இந்த நாட்கள்ல தவறாய் தேவனை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் தாமே, கர்த்தர் தாமே அவர்களை நியாயம் தீர்ப்பாராக. இந்த நாட்கள்ல இதுதான் அந்த பேலியாளின் மக்களுடைய கேரக்டர் என்பதை நம்ம வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த இடத்துல ஏலியின் மக்கள் எப்படி காணப்பட்டாங்கன்ட்டு நம்ம 1வது வசனத்தை பார்த்தோம். பேலியாளின் மக்கள் என்று அவர்களை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 2வது அவர்களை கொடுத்து என்ன காண்பிக்கிறதுனா, கர்த்தருடைய ஊழியத்தை துர்ப்பிரயோகம் செய்தார்கள் அப்படின்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இங்க சாமுவேலோ கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தியவனாய் காணப்பட்டான், கர்த்தரை பணிவிடை செய்கிறவனாய் காணப்பட்டான், கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனாய் காணப்பட்டான். இந்த இடத்துல ஏலியின் மக்கள் என்ன செய்யறாங்க, பேலியாளின் மக்களாய் விசுவாசத்துக்கு எதிராய் செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட்டாங்க. கர்த்தருடைய ஊழியத்துல துர்ப்பிரயோஜனம் செய்தாங்க. கர்த்தர் ஊழியத்தை கொடுத்திருந்தாங்க தகப்பன் மூலியமாய். இவர்களுக்கும் அந்த ஆசாரிய அழைப்பை இவர்களும் பெற்றவர்களா இந்த குழந்தைகள் காணப்பட்டு இருந்தோம். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். அவர்கள் யாருக்கு செய்தாங்கன்னா, ஒன்றான மெய் தேவனுக்கு செய்யல, அந்த தேவனுக்கு எதிராய் காணப்படுகிற பிசாசுக்கு நேரான ஊழியங்களை செய்தார்கள். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அதனாலே கொப்பரையிலாவது, பானையிலாவது, சர்வத்திலாவது, சட்டியிலாவது குத்துவான், அந்த ஆயுதத்தில் வருகிறதை எல்லாம் ஆசாரியன் எடுத்து கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கு எல்லாரும் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சியை கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். ஸோ இதுல என்ன பார்க்குறோம்னா, பலிபீடத்துல கர்த்தருக்கு பலி செலுத்த வருகிற காரியங்கள் கர்த்தருக்கு செய்வதற்கு முன்பாகவே எங்களுக்கு கொடு அப்படின்ட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஜனங்கள் கர்த்தர் அண்டை தங்களுடைய பலிகளை செலுத்த விடாதபடி, கர்த்தருக்கு அவங்களுக்கும் வைத்த அந்த நம்பிக்கைய அவருக்கு செலுத்த வேண்டிய அந்த கணத்தை செலுத்த வருகிற அப்போ அந்த காரியத்தை அவரை ஆராதிக்க விடாதபடி இவங்க டிஸ்ட்ராக்ட் பண்றவர்களாய், அதை பிடுங்கி எடுக்கிறவர்களாய்
காணப்படுறாங்க. பிசாசு செய்கிற அதே வேலையை தான் இவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனம் நம்ம பார்க்கிறோம், பாவத்துல பெருகினவர்களாய் காணப்பட்டாங்க. இந்த இடத்துல நம்ம சாமுவேலை பார்க்கிறோம், தன்னை தாழ்த்தி அவன் கிருபையில பெருகினவனாய் காணப்பட்டான், தேவ கிருபையில பெருகினவனாய் காணப்பட்டான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஏலியின் மக்கள் பாவத்தில் பெருகிய வாலிபர்களாய் காணப்பட்டாங்க அப்படின்ட்டு நான் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் நமக்கு இப்படி கற்றுக் கொடுக்கிறது. ஆதலால் அந்த வாலிபன் பாவம் கர்த்தருடைய சன்னதியில் மிகவும் பெரியதாய் இருந்தது, மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். இவர்கள் நிமித்தம் என்ன செஞ்சாங்கன்னா, பலியிட வந்தவங்க காணிக்கை செலுத்துறதையும் வெறுத்தவர்களாய் காணப்பட்டாங்க. அப்போ எவ்வளவு பெற்ற ஒரு பெரிய ஒரு ஆக்கினியை அவங்க பெற்றவர்களாய் காணப்பட்டோம். நம்ம அந்த வசனம் நம்ம 3ஆம் 4ஆம் அதிகாரத்திலாம் பார்க்கும் பொழுது அவனுடைய ஏலியின் சந்ததி எப்படி கர்த்தர் சமூகத்துல அற்று போயிட்டு என்பதை நம்ம வாசித்து பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஜனங்களாய் அவர்கள் காணப்பட்டாங்க. அடுத்த காரியங்கள் நம்ம என்ன பார்க்க போதுன்னா, சாமுவேலை குறித்து நம்ம அடுத்த காரியங்களை பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையில் பெரியவனானவனாய் காணப்பட்டான். அவன் எப்பொழுதுமே கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையில அவன் வளர்கிறவனாய் காணப்பட்டான். அடுத்து கர்த்தரின் ஊழியக்காரனும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவனாயும் சாமுவேல் காணப்பட்டான். ஒரு வாழ்க்கையில குரோத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இன்றைய இருக்கிற சின்ன குழந்தையில இருக்க மாதிரியே நம்ம இருக்க மாட்டோம். வளரும் பொழுது அதுதான் வளர்ச்சி என்று நம்ம சொல்லுவோம். நம்ம வேலையிலனாலும் சரி, நம்ம இருக்கிற இடத்துலனாலும் சரி, ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும், ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறது. வளர்ச்சி இல்லை அப்படின்னா ஒரு குறைபாடு உள்ள காரியமாய் காணப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாமுவேல் தேவனுடைய காரியங்கள்ல ஒவ்வொரு இடத்துலையும் அவன் வளர்ந்தவனாய் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தான், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மாறிக்கொண்டு வந்து கொண்டிருந்தான். ஆனா இந்த இடத்துல ஆப்போசிட்டா இவங்க என்ன செஞ்சு கொண்டுட்டு இருந்தாங்க, ஏலியின் பிள்ளைகள் அவங்களும் வளர்ந்து கொண்டே வந்திருந்தாங்க. தங்களுடைய அழிவுக்கு எட்டும் வரை அவங்களுடைய வளர்ச்சியில கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பார்ப்போம் அந்த ஏலியின் பிள்ளைகளுடைய அடுத்த காரியத்தை. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள், அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார். பாருங்க, ஏலி தேவனுக்கு தேவ ஆசாரியனாய் காணப்பட்டாலும் தன்னுடைய பிள்ளைகளை அவன் தேவனுக்கு பிரியமாய் கொண்டு போக முடியாதபடி காணப்பட்டான். தகப்பனுடைய வார்த்தையும் கூட இப்ப அறியாத அந்த தேவன் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் காணப்பட்டு அவர்களை அசட்டை பண்ணினார்கள் என்று கூட காணப்படலாம். ஆனால் தன்னுடைய பூமியில இந்த தன்னுடைய தகப்பனையும் அசட்டை பண்ணி வெறுக்கிற ஜனங்களாய் இந்த குழந்தைகள் காணப்பட்டாங்க. இதுதான் பாவத்தின் உக்கிரகம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில பாவமே இல்லை சின்ன காரியம்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த சின்ன விதை அது அன்றே நீங்க பிடுங்கி போடுற, அது கலையாய் நினைத்து நீங்க அதை அறுத்து போடவில்லை என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அறியாமலே அது உங்களோடு சேர்ந்து வளர்ந்து கொண்டு வரும். அது என்ன செய்ய விடும்னா, முதலாவது ஒரு இலை துளிர்க்க விடும், அதுக்கப்புறம் அது ஒரு மரமாய் வளரக்கூடிய வாய்ப்பை நம்ம விட்டு விடுவோம். அது கனி கொடுத்து கடைசியில தேவனிடத்துக்கே வர முடியாதபடி அந்த பாவம் நம்ம நரகத்துக்கு நேராய் கடந்து இழுத்து சென்று விடும். நாமே தான் நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கணும். கடைசியான ஒரு வசனத்தை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். 1 சாமுவேல் 3ஆவது அதிகாரம் 13வது வசனத்தை பார்ப்போம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். கர்த்தர் ஏலிக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் பிள்ளைய ஒன்னாலையும் அடக்காம முடியாம போயிருச்சு, அதனால உன் குடும்பத்துக்கு வர சாபத்தை உன்னையாலும் தடுக்க முடியாது, அந்த சாபத்திலே நீயும் பங்கு பெறுகிறவனாய் காணப்படுகிறான். இப்படிதான் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. நம்ம சந்ததி கர்த்தர் சமூகத்துல நம்ம எப்படி காணப்படுகிறோம், நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம் அப்படிங்கிறதுலையும் சாபம் வரும் பொழுது அது அந்த மொத்த சந்ததியும் அஃபெக்ட் ஆகிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துலயோ சாமுவேலை நம்ம பார்க்கும் பொழுது அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் உயர்த்தப்பட்டான். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு ராஜாக்களை அபிஷேகம் செய்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ராஜாக்கள்
இவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு ராஜாக்களாய் காணப்பட்டாங்க. இவன் வார்த்தைக்கு கட்டுப்படுகிற ராஜாக்களாய் காணப்பட்டாங்க இஸ்ரவேல் ராஜாக்கள். தாவீதை எடுக்கலாம், அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுதான் நம்மளுடைய அழைப்பு இந்த நாட்கள்ல எப்படி காணப்படுகிறது என்பதை நம்ம நிதானித்து பார்ப்போமா? தேவனுடைய அழைப்பை பெற்ற நாம் இந்த சாமுவேலை போல ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல தேவ வார்த்தையை அசட்டை பண்ணி கொண்டு இன்னும் நாம் செய்து கொண்டிருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியத்துல தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காத அந்த காரியமாய் காணப்படுகிறதா? இன்னும் துணிகரமாய் பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோமா? கீழ்ப்படியாம இன்னும் நமக்கு காணப்படுகிறதா? தேவனுடைய ஊழியம் செய்யணும் என்கிறத மறந்து அசட்டை பண்ணி கொண்டு நம்ம காணப்படுகிறோமா? இப்படியெல்லாம் நம்ம செய்து கொண்டு இருப்போம் என்றால் நம்ம எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை. பிசாசே அவனுடைய கிரியை நம்மளுடைய வாழ்க்கையை செய்ய தொடங்கி விடுவான். ஒரு டம்ளர்ல எப்பவுமே எம்டியா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள உலகத்துல வர அசுத்தங்கள்லாம் தன்னாலே அந்த டம்ளர்ல சேர்ந்துடும். அந்த டம்ளர் நீங்க ஒரு தண்ணியினால நீங்க நிரப்பி வச்சிருந்தீங்கன்னா நிரம்பி இருக்கிற இடத்துல அசுத்தம் உள்ள வராது. காரணம் என்னன்னா ஆல்ரெடி நீங்க அதுல நிரப்பி வச்சிருக்கிறீங்க, அது எம்டியா வைக்கல. இந்த நாட்களையும் உங்களுடைய தேவனை ஏற்றுக்கொண்ட நீங்க உங்களுடைய வாழ்க்கைய எம்டியா வைக்காதீங்க. கர்த்தருக்குள்ள வளர்றதுக்கு நீங்க பாருங்க. தேவ சமூகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க, தொடர்ந்து அவருடைய வார்த்தையை நீங்க கேட்கிறீங்க, உண்மையாய் நீங்க கேட்கிறீங்களா என்பதை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. அந்த சத்தியம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நீங்க ஆராய்ந்து பாருங்க. அந்த சத்தியத்துக்கு பாத்திரமான நீங்க இருக்கிறீங்களா? இல்ல சில தடைகள் உங்க வாழ்க்கையில காணப்படுகிறதா, அவருக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை நீங்க ஆராய்ந்து பாருங்க. இப்படி நீங்க ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் ஸ்லோவா தான் இருக்கும். கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை 1 by 1 தான் அவர் நிறைவேற்றி கொண்டிருப்பார். ஆனால் நம்மளுடைய முடிவின் நேரத்துல அது சம்பூர்ணமாய் மகிமையாய் காணப்படும். அதனால அற்ப சுகத்திற்கு வேண்டி, அற்ப ஆசைகளுக்கு வேண்டி, இந்த பூமியின் காரியத்துக்கு வேண்டி நீங்க அதிகமாய் நீங்க ஓட்டத்தை ஓடுவதை காட்டிலும் கர்த்தர் பட்சத்தில் நீங்க பிரியமாயிருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக ஒரே ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் நான் சொல்றேன். வசனங்களை நான் வாசிக்கல. இதே போலத்தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம இவங்களோட வாழ்க்கையில், நம்ம ஏசாவோட வாழ்க்கையிலையும் யாக்கோபுடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை தேடினவனாய் காணப்பட்டான். ஏசாவோ ஒரு ஆகாரத்துக்கு வேண்டி அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் இழந்தவனாய் காணப்பட்டான். அப்போ வேல்யூ அதுதான் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பினுடைய மதிப்பு என்ன என்பதை நீங்க அறியலைன்னா பிசாசானவன் ஈஸியா அதை உங்களோட வாழ்க்கையில இருந்து எடுத்து போட்டுருவான். அதனால கர்த்தருடைய கொடுத்த அந்த ரட்சிப்பு எவ்வளவு மகா இரக்கம் உள்ளது என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. அந்ததுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம கர்த்தரை விட வேண்டிய காரியங்களை, கற்றுக் கொடுக்கிற காரியங்களை விட்டு கர்த்தர் சமூகத்தில் எப்பொழுதும் காணுங்க. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நம்ம ஜெபித்து முடிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாள்லையும் கேட்ட இந்த வார்த்தைகளை நாங்கள் கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்போ ஆண்டவரே, தேவ அழைப்பை பெற்ற நாங்கள் எப்படி காணப்படுகிறோம் என்பதை நாங்கள் நிதானித்து அறிய இந்த நாட்களையும் சில வார்த்தைகள் மூலியமா எங்களோடு நீங்க இடைப்பட்டீங்கப்பா. சாமுவேலை நாங்க பார்த்தோம். சிறு பிள்ளையிலிருந்தே தேவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாய் தன்னுடைய அழைப்பை சரியாய் அறிந்து ஆண்டவரே முடிவில் ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடி இன்றும் வேதத்துல அப்பா ஆண்டவரே எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் அவனை வைத்திருக்கிறீங்களே. அப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சி பெற்ற எங்கள் முற்பிதாக்களினுடைய வாழ்க்கைகளை பார்த்து நாமத்தை நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை ஓட கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரனாய் காணப்பட்டாலும் தன்னுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு பாதையை தெரிந்து கொண்டார்கள் என்பதை அந்த ஏழையின் பிள்ளைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். பாவ வாழ்க்கை இருந்து சந்ததியே இல்லாதபடி அற்றுப்போன அந்த வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே, நாங்கள் அந்த ஏழையின் பிள்ளைகளை போல வார்த்தையை கேட்டு கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிற அப்பா ஆண்டவரே, கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளையும் இடரல் அடிக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஜனமாய் இல்லாதபடி அப்ப ஆண்டவரே, தேவன் எங்களுக்கு இருதயத்துல போட்ட இந்த விதையை நாங்க வளர்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, சாமுவேல் அன்று தன்னுடைய பாதையை எப்படி தெரிந்து கொண்டானோ அதே போல இன்றைய நாள்லையும் கர்த்தருக்கு பிரியமுள்ள பாதையை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் தெரிந்து கொள்ள நீர் வைத்திருக்கிற அந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள எங்கள் மரண பரியந்தும் அதை காத்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப ஆண்டவரை நீர் உணர்த்திய வண்ணமாய் பிள்ளையுடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்யணுமா நாங்கள் செபிக்கிறோம். தடைகளை மாற்றி போடுவீராக.
கர்த்தர் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காதே செய்வீராக. விசுவாசத்துல விருத்தி அடைவார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.